ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். நான் இது வந்து மாங்காய் தொக்கு பண்ண போகிறேன். ஜாஸ்தியாக பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 2 மாங்காய் எடுத்துருக்கேன். இதை தோல் சீவிட்டு துருவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து மாங்காய் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 மாங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இல்லையா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வணங்கிட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வணக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ரீஃபண்ட் ஆயில் வேண்டாம், கல்லெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது ஊற்றிக்கோங்க. இது செக்கில் வாங்குகிற கல்லெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது அந்த அளவுக்கு சரியாக தெரியாது, நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால கடுகு போட்டுக்கோங்க. ஏதோ மாங்காய் சீசன் இப்போ தானே வருது. நிறைய ஊறுகாய் போட்டெல்லாம் எனக்கு சாப்பிட்டு, எங்கள் வீட்டில் ஊறுகாய் போடுற பழக்கம் இல்லை. கடையில் தான் நான் வாங்கிக்குவேன் ஊறுகாயெல்லாம். சரி, இதுனா கொஞ்சம் எங்கள் மாமியார் இது மாதிரி செய்வாங்க. செஞ்சு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்குவாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இதை ட்ரை பண்ணலான்ட்டு. பாருங்கள், மாங்காய் இதில் போட்டுக்கலாம். கடுகு வச்சுச்சு சிம்மில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஊறுகாய் அந்த அளவுக்கு பிடிக்காது, நிறையா சாப்பிட மாட்டேன் நான். சரி, இது எங்கள் பையன் எனக்கு கேட்டான், மாங்காய் தொக்கு செஞ்சுட்டாங்க மம்மி அப்படின்ட்டு. சரி, செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டேன். உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடுறேன் நான். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக வேணும் இல்லையா? 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது அப்படியே எண்ணெயிலேயே வணங்கணும். இருங்க, இது ரெடி ஆகிடும். அது நல்லா வணங்கின வாட்டி இந்த இதை தூள் பண்ணி நம்ம போட்டு இறக்கணும். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும் இறக்கும் போது. பார்த்தீங்களா, எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் இந்த நம்ம கடுகும் வெந்தயமும் தூள் பண்ணி வச்சுருக்கோம்லே அது போட்டுக்கலாம். அது போட்டு பாருங்கள், வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்தே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் புளிப்பு ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம். அதனால் உங்களுக்கு எப்படி புளிப்பு கம்மியாக வேணுமா இல்லை நிறையா வேணுமான்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து புளிப்பு அவ்வளோ பிடிக்காது. இதை வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுக்குவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கணும் கூட. நிறைய நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு தேவையான அளவு மட்டும்தான் செஞ்சுக்குவேன். வேணும்னா நான் திருப்பி செஞ்சுக்குவேன். என்னோடய பழக்கம் அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும் அப்படியே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு மாங்காய் தொக்கு. நல்லா ஆறிடுச்சு. இது நான் வேறு பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சும்மா அப்படியே ஸ்பூன்லேயே கூட எடுத்து சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.